நடிகர் பிரபு நடித்த குஸ்தி திரைப்படத்தில் வடிவேலு மாறு வேடத்தில் தலைமறைவாக இருக்கும் காட்சியைப் போல 21 ஆண்டு காலம் தலைமறைவாக இருந்து வந்த கொலையாளியை சென்னை போலீசார் சாதுரியமாக கைது செய்திருக்கிறார்கள். கொலையாளியை கைது செய்ய தேர்தல் ஆணையத்தின் SIR நடவடிக்கை போலீசுக்கு உதவியது எப்படி? கடந்த 2004ஆம் ஆண்டு மே மாதம் எண்ணூரைச் சேர்ந்த மரியம் இபி என்பவர் தனது வீட்டில் தாஜுதீன் என்பவர் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டிருப்பதாக எண்ணூர் காவல் நிலையத்தில் தகவல் கொடுத்திருக்கிறார். தகவலின் பேரில் மரியம் பிபி வீட்டிற்கு சென்ற போலீசார் தாஜுதீன் உடலை மீட்டு விசாரணையை தொடங்கினர். எண்ணூர் 3வது தெரு இந்திரா நகரில் வசித்து வந்த மரியம் பிபி வீட்டில் ராஜேந்திரன் பாலியல் தொழில் நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. அந்த வீட்டில் ராஜேந்திரன் மற்றும் தாஜுதீன் இருவரும் மது அருந்தியுள்ளனர். அப்போது ராஜேந்திரன் மனைவி குறித்து தவறாக தாஜுதீன் பேசியதாகவும் இதனால் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் தாஜுதீனின் கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு அங்கிருந்து ராஜேந்திரன் தப்பி சென்று தலைமறைவாக ஆகியுள்ளார். 21 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த ராஜேந்திரனை கைது செய்ய வேண்டும் என ஆவடி மாநகர காவல் ஆணையர் உத்தரவிட்டதன் பேரில் எண்ணூர் காவல் உதவி ஆணையர் வீரகுமார் அவர்கள் தலைமையில் 2 தனிப்படைகள் அமைத்து ராஜேந்திரனை தேடி வந்தனர். இந்நிலையில் ராஜேந்திரன் கடலூர் மாவட்டத்தில் அவரது மனைவியுடன் வாழ்ந்து வருவதாக தகவல் கிடைத்தது. ராஜேந்திரன் பெயர் மற்றும் தந்தையின் பெயர் பரமேஸ்வரன் என்ற தகவல் மட்டுமே போலீசாரிடம் இருந்துள்ளது. போட்டோ இல்லாததால் அவரை அடையாளம் காண முடியாமல் இருந்தனர். இந்நிலையில் தேர்தல் ஆணையம் SIR படிவத்தை பூர்த்தி செய்து பெற்று வரும் நிலையில் அதை வைத்து ஆன்லைனில் தேடியிருக்கின்றனர். அதில் கடலூர் மாவட்டத்தில் மட்டும் 10க்கும் மேற்பட்ட ராஜேந்திரன் இருந்தனர். இருப்பினும் அவரது தந்தையின் பெயர் பரமசிவன் என்பதை வைத்து தேடிய போது அதிலும் பலர் இருந்தனர். 2002ஆம் ஆண்டு வாக்காளர் விவரங்கள் தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் அப்போது எண்ணூரில் இருந்த ராஜேந்திரன் யார் என்பதை அடையாளம் கண்டனர். கடலூர் மாவட்டம் ஆக்கனூர் கிராமத்தில் ராஜேந்திரன் பதுங்கியிருப்பது தெரியவந்தது. இதையடுத்து 8 பேர் கொண்ட தனிப்படை போலீசார் சென்று தேர்தல் அதிகாரி போல விசாரணை நடத்தினார்கள். ஆக்கூர் கிராமத்தில் ராஜேந்திரன் தங்கியிருந்த வீட்டில் SIR சம்பந்தமாக விவரங்கள் கேட்பது போல போலீசார் மாறு வேடத்தில் சென்று விசாரித்தனர். SIR படிவத்திற்கு தற்போதைய படம், பழைய புகைப்படம் ஆகியவை தேவை என கேட்டு ராஜேந்திரனின் உறவினர்களிடம் அனைத்து தகவல்களையும் போலீசார் சேகரித்தனர். இந்த எதிரி ஊர் ராஜேந்திரன், அப்பா பேர் பரமசிவம், வெறும் கடலூர் மட்டும்தான் தெரிஞ்சது. வேறு எதுவுமே தெரியல எங்களுக்கு. அந்த கோப்பில் எதுவும் வேறு எதுவும் இல்லை. உடனே இப்போ கடலூர் மாவட்டத்தோட எலெக்ஷன் வரதை வச்சு எலெக்ஷன் செல்லில் உள்ள அந்த ஓட்டர் லிஸ்ட்டை பூரா நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணோம். ஓட்டர் லிஸ்ட்டில் அனலைஸ் பண்ணும் பொழுது இந்த ராஜேந்திரன், அப்பா பேர் பரமசிவங்கிற பேரில் சில பேர் இருந்தாங்க. ஒரு 8 பேருக்கு மேலே இருந்தாங்க. அவங்களெல்லாம் ஒவ்வொருத்தராக பர்சனலாக போய் வெரிஃபை பண்ணி பார்த்தோம். இப்போ இந்த பார்க்குறப்ப இந்த வழக்குக்கும் அதுக்கும் சம்மந்தமில்லாத நபராக தெரிஞ்சது. உடனே அதுக்கப்புறம் ஒருத்தர் மட்டும், இந்த ராஜேந்திரன் மட்டும் ஆக்கலுங்கிற வில்லேஜில் அங்கே இருக்கக்கூடிய ராஜேந்திரன் நான் பரமசிவம், இவர் மட்டும் அது கொஞ்சம் கோயின்சைட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. பட் எங்களுக்கு கிடைச்ச இன்னொரு ஒரு தகவல் இவர் மதம் மாறி இருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் இருந்துச்சு. இந்த ரெண்டையும் வச்சு அந்த வீட்டில் இவர் ஃபோட்டோ கிடையாது, எதுவுமே இல்லை. எப்படி கண்டுபிடிக்கணும்னு இப்போ ரீசெண்டாக சார் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதனால் எங்கள் காவல்துறையினர், எங்கள் ஸ்பெஷல் டீம் சார் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறவங்க மாதிரி முதல் 4 வீட்டுக்கு முன்னால் விசாரணையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணி அவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் வாங்குறாங்க. வாங்கும்பொழுது இந்த வீட்லேயும் போய் இந்த விசாரணை செய்யும் பொழுது, சார் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுற மாதிரி விசாரணை செய்யும் பொழுது அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, அவர் ரஃபீக்னு ஒரு பேர் இருக்குங்கிறத அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. அந்த விசாரணையில் ராஜேந்திரன் ரஃபீக் என்ற பெயரில் சாம்பிராணி புகை போட்டு பிழைப்பு நடத்தி வருவதாகவும், இவருக்கு நிலையான இருப்பிடம் இல்லாமல் அரியலூர், ஜெயங்கொண்டம், திருச்சி, பெரம்பலூர், பெங்களூரு ஆகிய ஊர்களில் பிழைப்பு நடத்தி வருவது தெரியவந்தது. தன்னை ஸ்மார்ட் போன் வைத்து கண்டுபிடித்துவிடக் கூடாது என்பதற்காக பட்டன் போனையே பயன்படுத்தி வந்துள்ளார். இதையடுத்து அவரது மகன் பெட்ரோல் பங்கில் வேலை பார்ப்பதை அறிந்த போலீசார் அவரை வைத்து ராஜேந்திரனை தேடினர். அவர் தற்போது பெங்களூருவில் இருப்பது தெரிய வந்தது. தனிப்படை போலீசார் பெங்களூருவில் உள்ள மாண்டிவாலா மார்க்கெட்டில் வைத்து அவரை கைது செய்தனர். அவரது ஆதார் கார்டு உள்ளிட்டவைகளை சரிபார்த்து உறுதிப்படுத்திய பிறகு அங்கிருந்து சென்னை அழைத்து வந்தனர். 21 ஆண்டுகள் கழித்து கொலை வழக்கில் தேடப்பட்ட குற்றவாளியை பெயர் மட்டுமே தெரிந்த நிலையில் SIR நடவடிக்கையை பயன்படுத்தி கொலையாளி கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.